அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கோவில் அங்கே விசிட் பண்ண போறோம். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அம்பலகாரம்பட்டியில் உள்ள ஸ்ரீ வலடியார் திருக்கோவில் தாங்க நம்ம விசிட் பண்ண போற இடம். இந்த கோயிலை எப்படி சுத்தி பார்க்க போறோம் அப்படின்றதாங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம கோயிலுக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம். உள்ள என்ட்ரான அழகான சூப்பரான ஒரு குளம் இருக்குங்க. செம்மையான ஒரு குளம். அந்த கோவில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அழகா இருக்குங்க. அவ்வளோ நம்ம போகிற திருவிழா டைம்னால ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. செம்மையான இருந்துச்சு. இடமும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இவ்வளோ பெரிய கோவிலா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்க, ஃபுல்லாக கல் பதிச்சு திருவிழா டைம்னால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் ஒரு இதோட வெளியில் ஒரு செம்மையான ஒரு இதாக இருந்துச்சுங்க. பாருங்கள், என்ட்ரன்ஸே பாருங்கள் பூத கணங்களோட செம்மையான ஒரு கோவிலாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்ரீ வலடியார் கோவில். பாருங்கள், உள்ளே பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. உள்ள அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தோன்னு பாருங்கள், சுற்றி கல் பதிச்சு செம்மையான ஒரு இதாக இருந்துச்சுங்க. பாருங்கள், ஒரு அட்மாஸ்பியரு குதிரை, ஒரு சேமன் குதிரை. இந்த பேர் இந்த குதிரைக்கு பேர் சேமன் குதிரை. அவ்வளோ இது இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள், திருவிழா டைம்னால இதுதான் வைக்கப்பிரி போட்டு இந்த கோயிலை வருஷம் இந்த திருவிழா டயத்தில் மட்டும் அந்த வைக்கப்பிரி போடுவாங்க. அது நெல்மணி விளைஞ்ச எல்லா நெய்வேலி விளைஞ்சதுன்னா அது அப்புறம் பாருங்கள், நெல்மணியோடு அப்போ ஒரு பிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பிரி போடுன்னு சொல்லுவாங்க இங்கே கிராமத்து பக்கத்தில். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள், அப்படியே இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். உள்ளே போனோன்னா இது பாருங்கள், இதுக்கு பேர் தான் சேமன் குதிரை. இந்த குதிரை தான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருந்துச்சு. இந்த குதிரையை சுற்றி பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பெரிய குதிரையை கட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சுற்றியும் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போய் சாமியை கும்பிடலாம் அப்படின்றக்காண்டி உள்ளே போய்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக அந்த குதிரையை சுற்றி போனால் அந்த மாதிரி நம்ம உள்ள சாமி இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன கருப்பு, பெரிய கருப்பு அப்படின்ற 2 காவல் தெய்வங்கள் உள்ளே இருக்காங்க. இது நம்ம உள்ளே போய் தான் பார்க்கலாம் வாங்க. அப்படியே உள்ளே போனால் இது பாருங்கள், திருவிழா டைம்னால அந்த மாதிரி சின்ன சின்ன வீடு அழகாக ஒரு குடிசை வைக்கப்பிரி போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெளியிலே அந்த வைக்கப்பிரியோட இருந்துச்சு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டு அந்த கரைக்காரன்னு சொல்கிறவங்க பொங்க வைப்பாங்க. அதனால அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த கரைக்காரங்க பொங்க வைக்கும்போது இந்த சின்ன சின்ன இடத்துல தான் பொங்க வைப்பாங்க. அதுக்காண்டி உங்கள் குடிசை இந்த ஒரு வைக்கலில் கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ அழகு. கிராமத்தில் இவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள். கோவில் நல்லா ரொம்பவும் பெரிய கோவில். அந்த பக்கம் டைல்ஸ் கல், இந்த பக்கம் கல் அழகாக இருந்துச்சு. இதுதான் உள்ள அந்த ஸ்ரீ வலடியார் போகிற கோவிலோட வழி தான். இந்த பார்த்தீங்கன்னா வலடியார் இங்கே சுயம்பு லிங்கமாக தான் இருக்காரு. இந்த சுயம்பு லிங்கம்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே இருக்காங்க. ஒரு கல் தான் சுயம்புங்கிறீங்க. அதை நம்ம பார்ப்போம். இதுதான் உள்ள வலடியார் சாமியை பார்க்க போகிறது. இது உள்ள பார்த்தீங்கன்னா மாந்தோப்போட அழகாக இருந்துச்சு. இங்கே கல்யாண மண்டபம் இருக்குது. கல்யாணம் பண்ணுறவங்க இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி இந்த மண்டபம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே அப்படியே சாமி பார்க்க போனோம்னா கோவிலோட அழகுன்றது அந்த பாருங்கள், திருவிழாக்காண்டி இந்த குதிரை எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. வருஷம் இந்த குதிரை நேர்த்திக்கடன் வைக்கிறவங்க எல்லாமே இந்த நேர்த்திக்கடன் செய்யறதுக்காண்டி இங்கே வைப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வலடியார் வீட்டு இருக்கு மேடம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மரங்க. இது எங்கேயுமே தமிழ்நாட்டில் அவ்வளோவா காண முடியாது. கூகமுத்தி மரம்னு சொல்லி, இந்த கூகமுத்தி மரம் தான், அந்த கூகமுத்தி மரத்துக்கு கீழே தான் வலடியார் வீட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த மரம். இந்த மரத்தை சுற்றி அப்படியே நம்ம போனோம்னா வலடியார் சாமியை அப்படியே கும்பிட்டுட்டு, அந்த வலடியார் சாமின்றது ஒரு நேச்சுரலான ஒரு இயற்கையாக ஒரு கல் தாங்க. அந்த கல் தான் வருஷம் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கல் தான் அந்த சாமியை வீட்டிருக்குங்க. ஒரு சுயம்பு லிங்கமாக அப்படி இருக்குது. சுயம்பு பாருங்கள், இதான் ஒரு சுயம்பு. இதுதான் நம்ம வலடியாரை நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே நம்ம வலடியாரை கும்பிட்டுட்டு அப்படியே வந்தாலே திரும்பி வந்தோம்னா அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிட்டு உள்ள விநாயகர் இந்த மாதிரி சாமியை கும்பிடுறதுக்காண்டி அப்படின்னு வந்துடலாம். கோவில் பாருங்கள், கோட்டைச்சவரோட அந்த காலத்தில் கிராமத்தில் எவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள். இது விநாயகர் கோவில், இது குதிரை உள்ள கோவில். எல்லாமே அப்படியே கும்பிடலாங்க. அப்படியே கும்பிட்டுட்டு நம்ம சாமியை வேண்டிக்கிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமி தூக்கி இதெல்லாம் ஊர்வலம் வருவாங்க. இந்த திருவிழா டயத்தில் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வியாழக்கிழமை ஒரு நாளும் சாமி ஊர் வரும்போது இந்த வாகனத்தில் வருவாங்க. கொடிமரத்தோட பாருங்கள், திருவிழானால வெளில என்ன நடந்தாலும் அப்படியே டிஸ்க் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கோயிலோட கொடிமரம். கொடிமரத்துலேருந்து பாருங்கள் கொடி கட்டியிருக்காங்க திருவிழா நடக்கிறதுனால.
இந்த இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை திருவிழா டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி குதிரை வந்து கொண்டு வராங்க. பக்கத்தில் உள்ள ஏலகாத்தம்மன் கோவிலேருந்து இந்த கோவிலுக்கு வந்து எடுத்து வராங்க. இது வந்து வருஷத்தில் ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த வெள்ளி குதிரை, அதுவும் நைட்டில் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. அந்த கூட்டம் பயங்கரமாக இருக்கும். திருவிழானால பாருங்கள் எல்லாம் வந்து பொங்க வச்சுக்கிருந்தாங்க. பக்கத்தில் கறி எல்லாம் ஆடு வெட்டியிருந்தாங்க. அன்றைக்கி நைட்டே வந்து படு விசேஷமாக இருக்குது. கிராமங்களால உங்களுக்கு பொங்கல் கறியோட தான் திருவிழாவே நைட்டு ஸ்டார்ட் ஆகுது. திருவிழா காலங்கள் வந்து சிறப்பாக இருந்துச்சு. இந்த திருவிழா வந்து மாசி மாதம் வந்து திருவிழா வந்து நடக்குதுங்க. வருஷம் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்குது. நீங்கள் சாதாரண நாள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாள்லையும் கோவில் திறந்திருக்கும். நீங்கள் போகிறவங்க மதுரை மாவட்டம் மேலூர்லேருந்து மேல் வந்து சிவகங்கை போகிற வழியில் அம்பலாம்பட்டி என்ற ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து நீங்கள் இந்த நம்ம சாமியை அதில் வந்து கோயிலை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது சாமியை பார்க்கறதுக்கு எப்போனாலும் போகலாம். எல்லாமே ஈஸியாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் வச்சுங்க. நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம்.